இது கொரோனா காலம், இதயம் காக்க சில வழிகள். சிறப்பு நேரலை. உலகெங்கும் கொரோனா நோயால் அஞ்சி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். அதனை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 2 மாதங்களாக உலகமே வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறது. மேலும் இந்தியாவில் இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் 2 வாரங்கள் ஊரடங்கை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உடலை பேணி காப்பதற்காகவும் இருதயத்தை பேணி காப்பதற்காகவும் பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக அப்பல்லோ மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MM யூசுப் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பல ஆலோசனைகளை வழங்க அவர் காத்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் முதல்ல இருதய கோளாறு, இருதய நோய் இருக்கிறவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தன்னுடைய இருதயத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்? நார்மலா அவங்களோட டெய்லி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு லாக்டவுன்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தன்னுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்கலாம் இல்லையா? அது என்னென்ன? கண்டிப்பாக. அதாவது இப்போது இந்த நார்மலாக கொரோனா வைரஸ்க்கு நம்ம பாதுகாக்க வேண்டியது 2 things which எல்லாருமே சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் அடிக்குவேட் மெஷர்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் பர்சனல் ஹைஜீன். அது ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் ஏரோசால்ஸ் மூலமாக தான், அதாவது காஃப் ஸ்னீஸ் மூலமாக தான் ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் எங்கேயாவது செட்டில் ஆச்சுன்னா இட் கேன் ஸ்டே ஃபார் லாங். அதனால தான் சொல்கிறோம், கீப் அடிக்குவேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்புள். அண்ட் எதையாவது தொட்டிங்க அந்த மாதிரினா கையை கழுவிடணுங்கிறது. இது ரெண்டும் வி ஆல் நோ அண்ட் இட்ஸ் பீயிங் ஃபாலோட். இப்போ ஸ்பெசிஃபிக் டு கார்டியாக் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இதில் நம்ம ஸ்மோக்கிங் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும். Smoking is the biggest killer, not only for heart but for lungs and most other organs. So please stop smoking. Do not smoke. அது கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும், லாக்டவுன் பீரியட் எந்த பீரியடாக இருந்தாலும் சரி. அண்ட் ஃபார் டயபெட்டிக்ஸ், அடிக்குவேட் டயபெட்டிக் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்ல கண்ட்ரோலாக வச்சுருந்தோன்னா அது இந்த டைமில் டாக்டர்ஸை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஹேஸ் பீன் எ கொஸ்டின். பட் இன்ஃபேக்ட் இந்த டைமில் நம்ம கெயின் பண்ணது என்னென்னா ஆன்லைன் கன்சல்டேஷன். அது ஹஸ் பிகம் வெரி மச் அவைலபிள். இதை நம்ம ஈவன் ஃபாலோயிங் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவுட் பிரேக் செட்டில் ஆன அப்புறமும் வி குட் ஃபாலோ திஸ். சரி, இப்போ அப்போல்லோ பார்த்தீங்கன்னா 24/7 ஆப் வச்சுருக்காங்க. இது மாதிரி மை டாக்டர்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ் ஆர் தேர் வேர் அண்ட் ஜூம் இந்த மாதிரி இதெல்லாம் டைரெக்டாக யூ கேன் ஹேவ் 1-to-1 கன்சல்டேஷன் வித் டாக்டர்ஸ் விச் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ டயபெட்டிக் கண்ட்ரோல் இஸ் ஸ்ட்ரிக்ட். அப்புறம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் தீஸ் திங்ஸ்னால், ஒன்று அடிக்குவேட் ஆக்டிவிட்டி. இந்த டைமில் அதுதான் இஸ் அ பிக் சேலஞ்ச் டு மோஸ்ட் பீப்புள். இட்ஸ் நாட் அ பிக் சேலஞ்ச் இஃப் யூ திங்க். சரி, உங்கள் டெரஸ், இஃப் யூ ஹேவ் அ ரீசனபிளி சைஸ் டெரஸில் வாக் பண்ணலாம், ஜாக் பண்ணலாம். அல்லது meditation and yoga, because you have more time at home now. So ஒரு 1 hour அந்த மாதிரி we can take on meditation and yoga, இந்த சூரிய நமஸ்காரம், அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். those will really help much better than walking and exercises if you are doing it at a longer time. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு 1 hour a day we can spend for ourselves. ஸோ lifestyle changes, food habits and tablets, இது மூணுமே equally important, all 3 things, to prevent heart problems as well as take care of patients who have had previous heart problems. So idhula lifestyle changes la nama yoga, meditation will help de-stress ourselves. And please don't be stressed about losing out on money and business and so on during this time. We can easily catch up. We have to be healthy. அது நம்ம மனசில் இருக்கணும். நிறைய பேத்துக்கு இந்த டைமில் that may be a bigger stress. Please don't allow that to catch up on you. இந்த மாதிரி de-stressing mechanisms, yoga, meditation பண்ணுங்கள். Keep yourself active within the house and spend more time with the family. That is a big de-stressful method. So, and with the children,
அது பண்ணலாம். ப்ளஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் அதில் நம்ம ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆஸ் ஆல்வேஸ் வி ஹவ் மென்ஷன் லோ ஃபேட் லீஸ்ட் ஆயில், எந்த ஆயில் பெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஆயிலாக இருந்தாலும் ட்ரை டு கீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டு த லீஸ்ட். நம்ம கண்ட்ரியோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஹேஸ் பீன் இந்த ஈவினிங் ஸ்நாக்னு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வச்சுருக்குது. அதை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ஸோ தீஸ் டூ டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். ஸோ இப்போ அதே ப்ரிவென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்சுவலி டேக் டேப்லெட்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் மெத்தட்ஸ் அண்ட் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடைய இஃப் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த மாதிரினா யூ ஷுட் ஹேவ் ரெகுலர் ஹெல்த் செக்ஸ். எதுவுமே இல்லாட்டியுமே above 40 years of age we would advise regular health checks. இப்போ இந்த டைமில் எஸ் ஒரு 3 monthsக்கு you may have problem, you don't need to go for a regular health check now when things are better. இது வந்து I'm telling for longer term as well. But family history இருக்கவங்க should have a health check even at an earlier age, 30 years or அந்த மாதிரி வந்தோடனே every 2 years once. You don't have to go through a series of tests. The basic health checks இதெல்லாம் பண்ணுனா we can prevent cardiac problems from arising for the current situation as well as on the longer term. சார் தொடர்ந்து வந்து ஏற்கனவே இருதய கோளாறு இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இருதய கோளாறு இல்லாதவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சிம்டம்ஸ் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய வந்தாலோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய சில முதலுதவிகளாக இருக்கும். அது என்ன மாதிரியான முதலுதவிகள்? ஆமாம், இது இந்த டைமில் ரொம்ப எசென்ஷியல். மோர் தேன் ஹார்ட் அட்டாக் வந்தோன்னே என்ன பண்ணுங்கிறத விட ஐ வில் டெல் யூ அபவுட் வாட் சிம்டம்ஸ் யூ நீட் டு பி ஒரிட் அபவுட். இப்போ ஹார்ட் அட்டாக்னா எப்படி இருக்கும், என்ன வாட் ஷுட் ஐ பி ஒரிட் அபவுட்டுங்கிறத நிறைய பேஷண்ட்ஸோட கேள்வி. தேவ் பின் ஆஸ்கிங் அஸ் ஓவர் த லாஸ்ட் 2 months. ஸோ 4 சிம்டம்ஸ் தான் காமன் ஃபார் எனி அக்யூட் ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் ஈவன் க்ரானிக் ஹார்ட் ப்ராப்ளம். அக்யூட்டாக என்னென்னா நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின், சும்மா ஷார்ப்பாக இது மாதிரி குத்துது, பின் பிரிக் ஆர் நைஃப் ஸ்டாபிங் மாதிரி இருக்குங்கிறது இஸ் நாட் ரியலி டு பி கன்சர்ன்ட் அபவுட். யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா பெயின் ஒரு அன்ஈஸினஸோட ஒரு பெயின், சிவியர் ஒரு க்ரஷிங் பெயின் மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு கயிறை வச்சு கட்டுற மாதிரியோ அல்லது ஏதோ நெஞ்சில் அழுத்துற மாதிரி ஒரு சிவியர் பெயின். அண்ட் இட் வில் பி அசோசியேட்டட் வித் அதர் ப்ராப்ளம்ஸ். சே ஒரு ஸ்வெட்டிங், வாமிட்டிங் அல்லது பெயின் வில் மூவ் அப் டு த நெக் ஆர் பேக் அண்ட் a சென்ஸ் ஆஃப் ஃபியர். இதெல்லாம் காமனாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் யூ ஹாவ் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப் அஸ் அன் எமர்ஜென்சி. கால் ஃபார் த ஆம்புலன்ஸ், 108 ஆர் அப்போலோ ஆம்புலன்ஸ் 1066 இதெல்லாம் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன் மேஜர் சிம்டம். அது இல்லாமல் மூச்சு வாங்குறது. ஸோ இப்போ 4 சிம்டம்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒன்று நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது, படபடப்பு, மயக்கம். இது 4மே கேன் பி ப்ரெசன்டிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். காமன் வந்து நெஞ்சு வலி. அது இல்லாமல் திடீர்னு அக்யூட்டாக மூச்சு வாங்கும், படுக்க முடியாது, உட்காந்துருக்க முடியாது. ஸோ இட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் எனி திங். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் ஆக்டிவிட்டியிலே மூச்சு வாங்குது எனக்கு முதல்ல விட, அந்த மாதிரி இருந்தாலும் யூ ஹாவ் டு இமீடியட்லி சீக் மெடிக்கல் ஹெல்ப். அது இல்லாமல் படபடப்பு, திடீர்னு ஹார்ட் ரொம்ப பீட் ஆகும், அப்போது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம், மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால், மயக்கம் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, மயக்கம் வந்தாலும் சரி, இமீடியட்டாக யூ ஹாவ் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப். இதெல்லாம் எமர்ஜென்சி மெஷர்ஸ். ஸோ இமீடியட்லி யூ ஹாவ் டு கால் ஆம்புலன்ஸ் அண்ட் கெட் டு மெடிக்கல் ஹெல்ப். சரி, ஹார்ட் அட்டாக்குன்னு இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன், திடீர்னு பேஷண்ட் அன்கான்ஷியஸாக விழுந்துடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் திங் யூ கால் ஃபார் ஹெல்ப், கால் அவுட் ஃபார் த ஆம்புலன்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் கார்டியோபல்மனரி ரீசசிட்டேஷன் அட் ஹோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் இந்த டைமில், லாக்டவுன் டைமில், அவர் மருமக ஜஸ்ட் சடன் ஹார்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து he was revived and brought here and then we did surgery and he went back home well. ஸோ அந்த மாதிரி you should be knowing about basic cardiopulmonary bypass. எங்கள்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, we can show you out in the end or later. ஸோ how to perform cardiopulmonary resuscitation. டக்குன்னு நெஞ்சில் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ப்ரீதிங், இன்னொருத்தங்க இருந்தால் ப்ரீதிங் எதையும் பண்ணலாம், இல்லைனா ஹார்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாலே போதும் until help arrives. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் get help immediately. Call for ambulance and emergency help
immediately. Now they are able to reach out immediately. இப்போ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஹெல்ப்போட ரீச்சிங் அவுட் இஸ் ஆக்சுவலி குவிக்கர் தே கம்மிங் டு யூ. ஸோ டோன்ட் அவாய்ட் தட். ப்ளீஸ் சீக் மெடிக்கல் ஹெல்ப் இயர்லி. இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒருத்தருக்கு பரவுது அப்படின்னா 80% கிட்ட வந்து அவங்களுக்கே வந்து சரியாயிடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்நிலையில ஹார்ட் அட்டாக் இல்லை வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது எப்படி அவ்வளோ வேகமாக பரவுமா? அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னது வெரி ட்ரூ. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% பீப்புளில் 85%க்கு வந்து இட்ஸ் மைல்டர். ஸோ ஆல்மோஸ்ட் 30% வில் பி ஏசிம்டமேட்டிக். இப்போ ஃப்ளூ மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும் மோஸ்ட் பீப்புளுக்கு. தட் இஸ் அரௌண்ட் ஒரு 55% பீப்புள். 30% பீப்புளுக்கு எந்த சிம்டமும் இருக்காது. பட் தே குட் ஸ்டில் ஹாவ் த இன்ஃபெக்ஷன் வென் வி டெஸ்ட் தம். ஒன்லி 15% ஆஃப் பீப்புள் ஹாவ் சிவியர் சிம்டம்ஸ் விச் நீட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். அதுலேயும் ஒரு 1 to 5% தான் have life-threatening risks like mortality, death. That depends on the age of the patient, availability of resources. But in our country, there is adequate resource now. Whereas in some countries, they've had more mortality. So 1 to 5% mortality. So, இதில் heart patientsக்கு அதிகமான mortality இருக்கான்னா கிடையாது. So uncontrolled diabetic patients, இப்போ unfortunately என்னன்னா we can say yes because most of the heart patients are in the elderly age group. But in our country, that is not necessarily the case. A lot of heart patients are under 60. Heart patients are இருக்கிறதுனால அதிகமான exposure to COVID infection is not true. But the comorbidity சொல்கிறோம் இல்லையா, uncontrolled blood pressure, overweight அல்லது uncontrolled diabetes, இந்த மாதிரி இருந்தால் there is a higher risk. அதனால தான் those things have to be controlled well. And during this time, ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா காமன்லி என்ன பண்ணியிருப்போம்னா எதர் விட ட்ரீட்டிங் தெம் வித் டேப்லெட்ஸ் ஆர் ஏதாவது ஸ்டென்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அல்லது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸ்லி. அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ 3 திங்ஸ். அந்த செகண்டரி ப்ரிவென்ஷனுக்குன்னு சொல்லுவோம். டேப்லெட்ஸ், டேக்கிங் டேப்லெட்ஸ், தேர் இஸ் நோ வே தட் யூ ஷுட் ஸ்டாப் த டேப்லெட்ஸ் ஆர் சே இட்ஸ் நாட் அவைலபிள். இப்போ அதுக்கான எல்லா வழிமுறைகளும் கவர்மெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட்டாகவும் இருக்குது. சரி, இப்போ அப்போலோன்னு எடுத்திங்கன்னா 24/7 ஆப் மூலமாகவே யூ கேன் ரிக்வெஸ்ட் டேப்லெட்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஃபார்மசிஸ் ஆர் டெலிவரிங் டேப்லெட்ஸ் டு ஹோம். ஸோ ஈவன் இஃப் எல்டர்லி யூ கேனாட் கோ அவுட்னாலும் தேர் ஆர் வேஸ் டு கெட் டேப்லெட்ஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த டேப்லெட்ஸ். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், யுவர் ரெகுலர் எக்ஸசைசிங், வாக்கிங் போக முடியாட்டி யோகா, மெடிடேஷன், தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அண்ட் ஃபாலோ யுவர் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது 3 இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் your adequate sugar control, blood pressure control, அதெல்லாமே இந்த 3ல் தான் வரும். இது 3 நம்ம கரெக்டாக வச்சுருக்கிற வரைக்கும் we are not at higher exposure to COVID-19 infection. இந்த லாக்டவுனில் ஹார்ட் சர்ஜரிக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான கைட்லைன்ஸாக நீங்கள் என்ன சொல்வீங்க? Good. That's a good question and that's something I need to address. ஏன்னா இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா first 2 weeks we had completely shut down for only life-threatening emergencies. ஏன்னா we didn't know what was going to happen, how to face this எல்லாமே. But over the last 2 weeks we have slowly started performing essential surgeries. மெயினாக ஹார்ட், ஏன்னா we cannot make them wait for too long. அதுவே அவங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் ஆகும். இப்போ அதனால we have formed protocols taking into guidelines from international and national guidelines. We have formed protocols and we have started performing cardiac procedures. அதில் என்னென்ன பண்ணுவோன்னா, we check COVID testing and we make sure about their history of exposure எல்லாம் பார்த்துட்டு we admit and follow the protocol through. Even though patients are COVID negative, we take all precautions for the healthcare workers. எல்லாம் பண்ணி we make sure there is least risk of COVID infection for the patient or for the healthcare workers, and we are able to do the procedure. One other thing is, I specialize in minimally invasive heart surgery, where laparoscopy mari chinna holes potu chinna cutle left side of the chest. We don't have to open the full chest. Andha mari surgery I specialize. Andha mari surgeries we can do more that would prevent
மார்பிடிட்டி, அதாவது லாங்கர் ரிகவரிலாம் இல்லாமல் குவிக் ரிகவரி, ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, that would really help during this time for patients to get back to normal. So these are measures which we can do now and which we have already started doing to prevent COVID infection spread, and also for betterment of the cardiac patients, so they don't have to wait and worry about it. ஏன்னா நாங்கள் சில அந்த first 2-3 weeks when we had made patients wait who were reasonably stable, it was a real worry to them, to their family, and we had to keep talking to them. It does put everybody at a small risk, but the risk is very, very less, and we as doctors, we are aware of the risks to ourselves as well, not only doctors and nurses, but we are here to perform our duty, which we will continue to perform. சாதாரணமா ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில அவங்களுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வந்து சாதாரண அறிகுறிகளா இருக்கு. ஒருவேளை இருதய கோளாறு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறிகுறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்ன பார்த்துருக்காங்கன்னா, வேர்ல்டு வைட்டு some patients can present with heart problems லே, அதாவது மயோகார்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன், வேறு எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஹார்ட் வரும். அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆன பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பட் வெரி ரேர். காமன் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ஃப்ளூ லைக், அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி லங்ஸ் தான், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அப்பர் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதாவது தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து ஈரோட்ல இருந்து ஸ்வாதி கால் பண்ணிருக்காங்க. ஸ்வாதி சொல்லுங்க, உங்களுடைய ஆலோசனைகள் என்ன வேணும், உங்களுடைய கேள்வி என்ன? நான் டாக்டர் கிட்ட கேட்க விரும்புறேன். நான் ஈரோட்ல இருந்து ஸ்வாதி பேசுறேன். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த கோவிட்ல இறக்குறவங்க வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இறக்குற மாதிரி செய்தி பாக்குறேன். என் வீட்டுல பெரியவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்க்கு ஸ்பெஷலா நம்ம ஏதாவது இதை இன்ஃபெக்ட் பண்ணாம இருக்கு ஏதாவது கேர் எடுத்துக்கணுமா, இல்ல என்ன மாதிரி? நன்றி ஸ்வாதி. அதாவது உங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த COVID-19 இந்த காலகட்டத்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. We have started performing the cardiac procedures as essential as well. ஏன்னா நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து we have been performing surgery over the last 10 days. And we'll continue to do. And a lockdown may prolong for long. We need to, the country is doing all measures, the governments are doing excellent measures to prevent further spread. We have to acknowledge that and support it. And the time we will gradually start doing the essential surgeries for people who really need to have it done. இந்த கொரோனா காலகட்டத்தில் இருதயத்தை காக்க என்னென்ன வழிகள் என்பதை சொல்வதற்காக அப்பல்லோ மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MM யூசுப் நம்முடைய இணைந்து பல ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இந்த கொரோனா காலத்தில் ஏற்கனவே இருதய கோளாறு உள்ளவர்கள் மற்றும் இருதய கோளாறு இல்லாதவர்கள் அது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல ஆலோசனைகளை அவர் வழங்கி வருகிறார். இது குறித்த கேள்விகளையும் ஆலோசனைகளையும் கேட்பதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இப்போ வந்து ஈரோட்ல இருந்து ஸ்வாதி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த COVID-19 இறந்தவங்க எல்லாருமே ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தவங்க அப்படின்றத கேட்குறாங்க. அவங்களோட வீட்லையும் பெரியவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் கேர் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி இருக்கு. இல்லை, அதாவது ஸ்பெஷல் கேர்னு கிடையாது. இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சான்ஸ் ஆஃப் ஹேவிங் த இன்ஃபெக்ஷனுங்கிறது கிடையாது. அஸ் லாங் அஸ் நம்மளுடைய இப்போ எல்டர்லி பீப்புள் ஹார்ட் பேஷண்ட்ஸுங்கிறதுனால அந்த ரிஸ்க் இருக்கலாம், அப்படி சொல்லலாமே ஒழிய நாட் நெசசரிலி டியூ டு ஹார்ட் ப்ராப்ளம். ப்ரொவைடட் டயபெட்டிக்
மெஷர்ஸ் கரெக்டாக எடுத்து அடிக்குவேட் டயபெட்டிக் சுகர் கண்ட்ரோல், blood pressure கண்ட்ரோல் இதெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு அண்ட் ரெகுலர் எக்ஸசைசிங் இந்த மாதிரி டைமில் எஸ்பெஷலி இந்த பிராணாயாமாஸ்ன்னு சொல்லுவாங்களே ப்ரீதிங் எக்ஸசைசஸ். தொடர்ந்து சென்னையிலிருந்து கலை இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கலை, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். ஏற்கனவே வீட்டுல இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்ம இந்த மாதிரி டைம்ல எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். நன்றி கலை, நீங்க பாருங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு இருந்த அந்த பாயிண்ட் தான் அவங்களும் கேட்குறாங்க. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி பார்த்துக்கணுன்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஐ வில் கண்டினியூ தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம சொன்ன இந்த எக்ஸசைசஸ் அண்ட் டேப்லெட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது மட்டும் கொஞ்சம் பிட் மோர் கேர்ஃபுல். சே ஹாட் வாட்டர், பாயில்டு வாட்டர் மட்டும் குடிங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷன். காக்லிங் எவ்ரி நைட் வித் சால்ட் வாட்டர் காகுல், வார்ம் வாட்டரில் நிறைய உப்பு போட்டு நைட் காகுல் பண்ணுறது, இதெல்லாம் டு கீப் யுவர் அப்பர் ஏர்வே க்ளீன். ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சனல் ஹைஜீன் அதெல்லாம் எடுத்தோன்னா நோபடி வில் ஹாவ் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் ஆஃப் கோவிட் இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஒரு எல்டர்லிங்கும் போது அந்த மாதிரி. பட் ஒன் மோர் திங், அந்த நம்ம கவர்மெண்ட் சொல்கிற இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டு நாட் கோ ஹோம் அன்லெஸ் நெசசரி. அத்தியாவசியம் இல்லாமல் போகாதீங்க, எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள். அண்ட் இங்கே யாரோ வெளியில் போயிட்டு வர்றாங்கன்னா வந்தோடனே கை காலெலாம் வாஷ் பண்ணுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற டக்குன்னு உள்ளே வந்து மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. காமன் வே ஆஃப் ஸ்ப்ரெடிங் இஸ் அவர் ஃபோன். கையிலே தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் அலையிறோம். கீப் இட் க்ளீன். அன்னெசரியில் வெளியில் எடுக்காதீங்க, வெளியில் போய். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். தொடர்ந்து திருச்சியிலிருந்து ஒரு நேர் இருக்கிற அவரிடம் பேசலாம். சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், நான் ரதீஷ் திருச்சியிலிருந்து பேசுகிறேன் மேடம். மேடம், டாக்டருக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க மேடம். அவங்களுக்கு வந்துட்டு பெரியப்பா அவங்களுக்கு வந்து ஸ்டென்ட்லாம் வச்சிருந்து மேடம், ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டென்ட் வச்சிருந்தாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி கேர், அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேர் தான் எடுத்துக்கணுங்களா, இல்லை டாக்டர் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்ததே போதும்? சதீஷ், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அனைத்து நேயர்களும் கேட்கக்கூடிய கேள்வி அதான் இருக்கு. அவங்களுடைய வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், அவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஆமாம், அதான் இது மூணு தான் வேஸ். அதாவது திரும்ப திரும்ப நான் எல்லாரோட ஆன்சைட்டியும் அதுதான். ஸோ இந்த மூணு மெஷர்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நாங்கள் சொன்னதே தான், டேப்லெட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஆக்டிவிட்டி முடியலை, வெளியில் போக முடியலன்னு சும்மா இருக்க வேணாம். சொன்ன மாதிரி இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இந்த யோகாசனம்ஸ், மெடிடேஷன், இது வில் ஹெல்ப் டூயிங் தட் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் அபவுட் 1 hour அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் முடிஞ்சாலும் பண்ணலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம். அண்ட் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக இருங்க. இது மூணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். நாங்கள் இது எப்போவுமே சொல்கிறது, இந்த டைமில் இட் இஸ் ஈவன் மோர் கேர்ஃபுல். அண்ட் டு ப்ரிவெண்ட் எக்ஸ்போஷர் டு பீப்புள் ஹூ மைட் பி கோயிங் அவுட் அண்ட் கம்மிங் அண்ட் ஆர் ஹேவிங் கோவிட் இன்ஃபெக்ஷன். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெஷர். வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஃபார் பேஷண்ட்ஸ் அண்டர் ஆன் மெடிகேஷன்ஸ் who might have had stent அல்லது சர்ஜரி, எது பண்ணியிருந்தாலும் இதே மெஷர்ஸ் தான். தொடர்ந்து இந்த கொரோனா காலத்துல இருதயம் காக்க பல வழிகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த கொரோனா காலத்துல மேற்கொள்ள வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களாகட்டும், உடற்பயிற்சிகளாகட்டும், நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி.